சக்கின்னு சொல்லிட்டு ஒரு பிரஸ்ட் கிளினிக் லான்ச் பண்ணியிருக்கிறோம். நம்ம நளினி மேம் வந்திருக்கிறாங்க. அண்ட் இது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆஸ்பிஷியஸான ஒரு டே. நிறைய ஜனங்களுக்காக நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுறோம். இந்த கம்யூனிட்டியில் நம்ம நிறைய பண்ணிகிட்ருக்குறோம். அது வந்து இந்த ஒரு நல்ல நாளில் வந்து ஒரு நல்ல விஷயம் நாங்கள் இன்னொரு பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா, 10 பேர் அண்டர் ப்ரிவிலேஜ் நாட் அஃபோர்டபுள் அந்த பேஷண்ட்ஸ்க்கு நளினி மேடம் பேரால் நாங்கள் வந்து 10 பேருக்கு மேமோகிராம் ஃப்ரீயாக பண்ணியிருக்கிறோம். ஸோ இது வந்து எல்லா வருஷம் மேடமோட பர்த்டே அன்னைக்கு August 27 அன்னைக்கு நாங்கள் இது வருஷம் பண்ணிட்டு இருக்க போகிறோம். அண்ட் ஒரு வருஷம் அவங்க வந்து எங்களை பிளஸ் பண்ணிட்டு இங்கே போகணும், அது நாங்கள் விரும்புகிறோம். முக்கியமாக நீங்கள் எல்லோரும் வந்ததுக்காக ரொம்ப நன்றி. அண்ட் ப்ரெஸ் இஸ் ஓப்பன், நீங்கள் உங்களோட டிஸ்கஷன்ஸ் ஆரம்பிக்கலாம். இல்லை, உண்மையிலேயே ஒரு ஷாக்கிங்காக இருந்தது. அதாவது விழிப்புணர்வு வேணும், ஆனால் அது என் பேரில் பண்ணுறாங்கன்னும் போது நான் இவங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல. அது உண்மையில் வாழ்நாள் சாதனையாளர் விருதெல்லாம் வாங்கினது இதுதான் பெரிய விருது. நான் வாங்கினதான் சந்தோஷப்படுறேன். உண்மையில் நம்மளால் ஒரு 10 பெண்கள் வந்து அவங்க மெமோகிராம் பண்ணிக்கிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். உண்மையில் எங்களோட சின்ன திரை பெரிய திரை அவங்களுக்கும் நான் சொல்கிறேன், அவங்களால முடியாதவங்களை வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வரேன் மேம், நீங்கள் வந்து அவங்களுக்கு நல்லபடியாக எல்லாமே பண்ணி கொடுக்கணும். ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயே மறக்க முடியாத ஒரு நாள் ஆக்கிட்டாங்க சக்கி எங்களை. இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு கிளினிக்கு, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வர ஒரு ஃபீலிங்கே இல்லை. நம்ம ஏதோ ஒரு பெரிய இடத்துக்கு வந்துருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற டாக்டர்ஸ் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஒரு டாக்டரோட பயம் இல்லாமல் நம்ம வந்து தாராளமாக நமக்கு தேவையானது எல்லாமே அவங்கக்கிட்ட மனம் விட்டு பேசலாம், கேட்கலாம். ஏன்னா எல்லாருமே வந்து எல்லாத்துலேயுமே சிறந்தவர்களாக இருக்கிறாங்க. ஸோ ஆன்காலஜியாக இருக்கட்டும், ரேடியாலஜிஸ்ட்டாக இருக்கட்டும், மெமோகிராம் டெஸ்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், பேத்தாலஜிஸ்ட்டாக இருக்கட்டும், சான்ஸே இல்லை. நாங்கள் இருக்கோம் மேடம். நாங்கள் முதல்ல சொன்னது மேடம் வலிக்குமான்னு தான் கேட்டேன். இல்லை அவ்வளோலாம் வலிக்காது, நம்ம தான் எல்லாமே தாங்குவோமேன்னு சொல்லி நமக்கு தைரியம் கொடுக்குறேன். இப்படி ஒரு டாக்டர்ஸ் நமக்கு நிச்சயமாக தேவை. தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. சக்கி நம்ம என்ன சொல்லுவோம், தோழி, ஃப்ரெண்டு, எல்லாருமே நமக்கு சக்கி தானே தான். நம்ம சக்கியாக இருந்துட்டாலே நமக்குள்ளே தானே எல்லாருமே அண்டர் ஒன் ரூஃப் எல்லாமே சக்கினாலே. சக்தி வேற, சகான்னு சொல்லுவாங்க தெரியுமா? சகானா நம்ம தோழன்னு சொல்றோம், அதோட சகின்னு சொல்றது தான். ஸோ சகிங்கிறதுக்கு மீனிங் அது. கண்டிப்பா மார்பகத்தை பத்தி, மார்பக இது வெல்னஸ் கிளினிக் தான். இது வந்து கேன்சர்னு கூட நாங்கள் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணல. இட்ஸ் அ பிரஸ்ட் கிளினிக். பெண்களுக்கு மிக முக்கியமானது மேடம் சொன்ன மாதிரி ஒரு அவேர்னஸ் வேணும். இன்னமும் பெண்களுக்கு வந்து டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனோம்னா ஒரு ஆண் துணை கூட்டிட்டு போகணும், அப்படி ஒரு நிலைமை தான் இருந்துட்டு இருக்கு. பட் அது மாதிரி இல்லாம ஃப்ரீயா வந்து கேட்டு பழகிறதுக்கு இப்போ ஆண் மருத்துவர்னு கூட இல்லாம டெடிகேட்டடாக பிரத்யேகமான பெண் மருத்துவர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட மனம் விட்டு பேசி, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, என்னோட பிரஸ்ட்டை செக் பண்ணணும்னா செக் பண்ணிட்டு, இது ஒரு இப்போ நம்ம ஒரு சாதாரண ஒரு வண்டி வாங்கினா கூட நம்ம அதை வந்து ரெகுலர் சர்வீஸ் பண்றோம். அப்போ நம்ம பாடிக்கு நமக்கு பிரச்சனை வந்தால் தான் போய் டாக்டரை பார்க்கணுங்கிறதே இல்லை. பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அப்பப்போ ஸ்க்ரீன் பண்ணிக்கணும். அது மாதிரி இங்கே வந்து பெண்கள்கிட்ட மனம் விட்டு பேசி பெண் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு போகிறதுக்காக ஒரு கலந்தாய்வு, ஒரு கவுன்சிலிங் தான் இது ஆக்சுவலி. அப்போ தேவைப்படுறவங்களுக்கு மட்டும் அதை தாண்டி நம்ம டெஸ்ட் எடுக்கலாம், ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்கேஸ் ஏதாவது கண்டுபிடிச்சோம்னா அதுக்கான முழு ட்ரீட்மெண்ட் எல்லாமே. இப்போது பிரஸ்ட்டுக்கான பிரத்யேகமான சர்ஜன்ஸ் இருக்கிறாங்க. மார்பகத்தை முழுமையாக ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிக்கும் போது அந்த கட்டியை மட்டும் நம்ம எடுத்தால் போதும், ஸ்கார்லெஸ். ஏன்னா இப்போ எப்படி வெளி தோற்றம் இருக்குங்கிறது ரொம்ப ஒரு பெண்ணுக்கு ஒரு இமேஜ் முக்கியம். ஸோ அதனால ரொம்ப ஸ்கார்லெஸ் சர்ஜரி பண்ண முடியும். மெடிக்கல் ஆன்காலஜியில் பார்த்தீங்கன்னா இப்போது முன்னாடிலாம் கீமோனா பயப்படுவாங்க, முடி கொட்டும் அப்படிங்கிற பிரச்சனை நம்பி, அதுக்காகவே வரமாட்டாங்க. அது ஒரு ஸ்டிக்மா. இப்போ அது தேவையில்லை. ஹார்மோன் தெரப்பி இருக்குது, அட்வான்ஸ்டாக டார்கெட்டட் தெரப்பி அண்ட் இம்யூனோ தெரப்பி இருக்குது. இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்னால சைடு எஃபெக்டே எதுவும் இல்லாமல் நல்ல ஒரு முழுமையான குணம் கொடுக்க முடியுது. பிரஸ்ட் ரேடியேஷனில் பார்த்தீங்கன்னா பிரஸ்ட்டுக்கு வந்து ஃபுல்லாக ரேடியேஷன் கொடுக்க தேவையில்லை, கட்டி எடுத்த இடத்துக்கு மட்டுமே ரேடியேஷன் கொடுக்கலாம். அது அட்வான்ஸ்டு டெக்னிக். ஸோ சைடு எஃபெக்ட்ஸே இல்லாமல் நம்ம பண்ண முடியும். இப்படி எல்லா அட்வான்ஸ்மெண்ட்டுமே இங்கே இருக்குது, இந்த ஹாஸ்பிட்டல்லே இருக்குது. நம்ம வேற எங்கேயும் போக தேவையில்லை. பெட் ஸ்கேன் இருக்குது, ஹோல் பாடி பெட் ஸ்கேன் எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ எல்லா ஃபெசிலிட்டியும் இங்கேயே இருக்குது, எல்லாமே இங்கே. நமக்கு பார்த்தோம்னா சகிங்கிறதுக்கான பேர் என்னன்னு சொல்லி நம்ம நம்பர் கேட்டிருந்தாரு. சகின்னு சொன்னால் தோழி. இங்கே வந்து நம்ம இதை ஆரம்பிச்சிருக்கிறதுக்கான ரீசனே வந்து பெண்கள் வந்து பெண்களை பார்க்கணும் அப்படிங்கிறது. இந்த காலத்தில் நிறைய பேர் என்ன, முன்னாடி ஆளுங்க கிடையாது, நமக்கு எல்லாரும் வந்து இருக்கிறவங்கள பார்ப்பாங்கன்றது. இப்போது நிறைய பேர் அதை வந்து விரும்புகிறாங்க. ஸோ நம்ம வந்து பெண்ணாக இருக்காங்கன்னா நமக்கு வந்து பெண்ணுக்கு மார்பக சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இன்னொரு பெண் டாக்டர் இருந்தால் நல்லா இருக்குமேங்கிறது சொல்கிறாங்களோ இல்லையோ மனசில் வந்து அவங்களுக்கு இருக்கிற ஒரு விஷயம். மேடம் அதே தான் சொன்னாங்க ஃபஸ்ட்டு வரும்போது. ஸோ இதில் பார்த்தோம்னா நமக்கு டாக்டர் சுனிதா அவங்க வந்து
சர்ஜரி பொறுத்த வரைக்கும் அவங்க முதல்ல பார்த்துட்டு என்ன இருக்குது, கட்டி இருக்குதா இல்லையா என்னங்கிறது வந்துட்டு இது பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதுக்கான ஸ்கேன் எடுக்கிறதுக்குன்னு சொல்லியே தான் நமக்கு வந்து டாக்டர் காவியா இருக்காங்க. அவங்க வந்து ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்த மேமோகிராமோ ஸ்கேன் எடுக்கிறது, கட்டி எப்படி இருக்குது என்ன எதுங்கிறது அதை பார்த்தோன்னே ஓரளவுக்கு நமக்கு சொல்லிட முடியும். கட்டி வந்து அதில் வந்து கேன்சர் மாதிரி இருக்கா, 1 2 3 4 5ன்னு சொல்லும்போது 4 5ன்னு வந்தால் கேன்சருக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி, 1 2 3 1ன்னா பயப்பட வேணாம், நம்ம ஸ்கேன் மட்டும் பண்ணிட்டு இருந்தால் போதும்னு சொல்லுவோம். அதே மாதிரி வந்துட்டு நெக்ஸ்ட் ஒருவேளை எதாவது கண்டுபிடிச்சா சதர் டெஸ்ட் எடுத்துட்டு அதை பார்க்கறதுக்கு டாக்டர் சிவரஞ்சனி அவங்க தான் பெத்தாலஜி டிபார்ட்மெண்ட்டில். ஏன்னா எதாக இருந்தாலும் கேன்சருக்கு வந்து ஆணிவேருங்கிறது ட்ரீட்மெண்ட்டில் அந்த பயாப்சி இருக்கும். சதை பரிசோதனை அவங்க பார்த்துட்டு அதில் சில ஸ்பெஷல் டெஸ்ட்டை பார்த்துட்டு என்ன விதமான ட்ரீட்மெண்ட் தேவைங்கிறத அதான் அவங்க நமக்கு சொல்லுவாங்க. இதை வச்சு நம்ம வந்து ட்ரீட் பண்ணலாம். அண்ட் இது வந்து சொன்ன மாதிரி வந்து மார்பக சம்மந்தப்பட்ட எல்லா நோய்களுக்கும், கேன்சர்னு மட்டும் கிடையாது, மார்பகத்தில் ஏன்னா கட்டிங்கிறது வந்து எல்லா பெண்களுக்கும் அவங்களுக்கு லைஃப்பில் வரக்கூடியது. ஸோ என்னென்னா சில பேர் வந்து சின்ன வயசில் ஒரு 15 வயசில் வந்துட்டு இது கட்டி இது கேன்சர் ஆகிடுச்சுன்னு நினச்சிட்டு வருவாங்க. அப்படி கிடையாது. பெரும்பாலான கட்டிகள் வந்து சாதா கட்டியாக தான் இருக்கும். ஒரு வாழ்க்கையில் வர கட்டிகளில் பார்த்தோம்னா 90% மேலே வந்து சாதா கட்டியாக தான் இருக்கும். ஆனால் வயசாக ஆக எந்த வயசில் வருது, எந்த விதமான கட்டியாக இருக்குது, ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது என்னங்கிறத கண்டுபிடிக்கிறது, இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. ப்ளஸ் ட்ரீட்மெண்ட்டில் அதுக்கு மேலே தேவைப்பட்டால் நமக்கு கதிர்வீச்சு இந்த மாதிரி போகும்போது அதுக்கு தான் டாக்டர் ஆஸ்மி இருக்காங்க. ஸோ அவங்க வந்து லீட் பண்ணி அதுக்கு வந்து ரேடியேஷன்லாம் முன்னாடிலாம் ஒரு மாதம் 2 மாதம் ஆகும். இப்போ 5 நாளில் முடிச்சிடலாம், ஒரு வாரம் தான். வெளியூர்லேருந்து வராங்க, வெளிநாட்டிலேருந்து வரவங்களாம் இங்கே எடுத்துகிட்டு 5 நாளில் ரேடியேஷன் முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ அதுக்கு வந்து டாக்டர் ஆஸ்மி. ஸோ இங்கே வந்து நம்ம ஒரு ஃபுல் லேடிஸ் டீம் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப், அதே மாதிரி இப்போ டாக்டர் அருண் இருக்கார், அவர் தான் வந்து மெடிக்கல் ஆன்காலஜி ஹெட்டு. டாக்டர் விமல் இருக்கார், அவர் சர்ஜிக்கல் ஆன்காலஜி ஹெட்டு. நான் ஓவரால் டாக்டர் பாலாஜி வந்து இன்சார்ஜ் ஆஃப் இது அப்படின்னு சொல்லி இருக்கிறது ஆன்காலஜி டிபார்ட்மெண்ட். ஸோ இது எல்லாருமே எங்கள் கைடன்ஸில் அவங்க எல்லாருமே வந்து தேர் டேக்கிங் கேர். ஸோ லேடிஸ் வந்து லேடிஸை ஃப்ரீயாக பார்த்து பெண்களுக்குன்னு உரியதுன்னு ஆரம்பிச்சதுனால தான் சகினே பேர் வச்சுருக்கோம். பெண்களுக்கான தோழி, அந்த ரீசனால தான் இருக்குது சகின்னு பேர் வச்சுருக்கோம். எல்லாம் ஒரே இடத்துல இருக்குது. இது சில இடத்துல பார்த்தோம்னா இது ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், அங்கே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். எல்லாமே இங்கே தான் ஒரு நிமிஷத்தில் இங்கேயே பார்த்துட்டு எல்லாத்தையும் டிசைட் பண்ணி ஒரு நாளில் டெஸ்ட் ரிசல்ட் கொடுத்துருவோம். காலையில் பண்ணால் சாயந்தரம் ரிசல்ட்டு, அடுத்த நாள் பயாப்சி ரிசல்ட்டு. ஸோ ட்ரீட்மெண்ட் உடனுக்குடனே கிடச்சிடும். மேமோகிராஃபின்னு சொல்லும்போது அதில் அட்வான்ஸ்டாக இருக்கிறது, 3D ரீகன்ஸ்ட்ரக்ஷன், ஏஐ பேஸ் டெக்னிக்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இன்றைக்கி ஏஐங்கிறது நம்ம நிறையா சொல்லிட்டு இருக்கோம். நாங்கள் ஆல்ரெடி அதுக்குன்னு டைப் பண்ணி நம்ம அதுக்கான ஸ்டடீஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கே. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கும் போது அதில் தவறுதலாக கண்டுபிடிக்கிறது. ஏன்னா மேமோகிராம்ங்கிறது ஒரு நிழல்படம், அவர் எந்த ஸ்கேன் எடுத்தாலுமே அது ஒரு நிழல்படம். அதை வந்து ஆனால் இன்னும் துல்லியமாக கண்டுபிடிக்கிறது சிலது இல்லை, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், பயாப்சியே தேவையில்லை, நீங்கள் சும்மா இருங்கன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம இதை வந்து பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு இன்றைக்கி வந்து டெக்னிக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் சில சமயம் கட்டிகள் வந்து மேமோகிராமில் மட்டும் தெரியும், அல்ட்ராசவுண்டில் தெரியாது. ஸோ எப்படி அது பயாப்சி எடுக்கிறது, அதுக்கு தனியாக வந்து 3D ஸ்டீரியோடாக்டிக் பயாப்சின்னு சொல்லுவோம். நமக்கு அந்த 3D பயாப்சி எடுக்கிறதுன்னு சொல்லுவோம். அதை வந்து எடுக்கிறதுக்கான டெக்னிக்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு இங்கே இருக்கிறது. எல்லாம் ஒரே இடத்துல பெண்களுக்காக பெண்களால் நடத்தப்படுற ஒரு கிளினிக்னு சொல்லி மார்பக எல்லா பிரச்சனைகளுக்கும், இது வந்து கேன்சர்னு சொல்லி மட்டும் இதுன்னு கிடையாது, எந்த விதமான மார்பக கட்டிகளோ இல்லை தொந்தரவுகளோ, அது வந்து காம்புலேருந்து ரத்தம் வருது, நீர் வருது, இந்த மாதிரி இருக்கலாம், கட்டிகள்னு இருக்கலாம், நீர் கட்டின்னு இருக்கலாம், பால் கட்டின்னு இருக்கலாம், எதா இருந்தாலும் நம்மளை இங்கே வந்து பார்த்துட்டு ஃப்ரெண்ட்லியாக நீங்களே பார்ப்பீங்க. எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க வந்து மேடம் சொன்ன மாதிரி கவலைப்படாதீங்கம்மா, நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறதுக்குனே தான் அவர் இருந்தாலும் ஒன்றும் கவலைப்படாதீங்க, சின்ன விஷயம் தான், நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்கிற அளவுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இருக்காங்க. அதுக்கு ஏபிள் சப்போர்ட் தான் நம்ம சிஇஓ சார் பரத்கான் ரெட்டி சார் வந்துட்டு ரொம்ப வருஷமாக அவர் ஹைதராபாத்லேருந்து வந்திருந்தாலும் அவர் வந்து தமிழர் தான். ஏன்னா வந்து அவர் இங்கே அவ்வளோ வருஷமாக இருந்துட்டார். அந்த மாதிரின்னு நிரஞ்சனி மேடமும் அதே மாதிரி தான். எல்லாருமே நமக்கு இங்கே சப்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்குன்னு சொல்லி தான் இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் வந்து இன்றைக்கி ஒரு ஆணி வேராக இருக்கிறது நளினி மேடம். ஏன்னா அவங்க பேரில் இது நாங்கள் பண்ணணும்னு நினச்சோம். அவங்கள வந்து எல்லாருக்கும் தெரியும். ஸோ வந்து எல்லாத்துக்கும் ஒரு பப்ளிக் இமேஜ், ஒரு ஃபேஸுங்கிறது நமக்கு வேணும். அதுக்கு தான் நளினி மேடம் இருக்காங்க. ஏன்னா அவங்கள வந்து காமிக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா நாங்கள் வந்து என்ன தான் சொன்னாலும் டாக்டர்ஸாக சொல்கிறதுன்னு இருக்கும். ஆனால் மேடம் சொல்லும்போது அதே விஷயம் வந்து அவங்கள வந்து ஈஸியாக பேசணும். அவங்க வந்துட்டு ஓகே மேடம் சொல்கிறாங்க இதில் ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுன்னு. ஸோ அவங்களே சொல்லியிருக்காங்க, நான் இனிமேல் வந்து என்னோடய சீரியல்லையோ படத்துலையோ நான் வந்து இதை பற்றி சொல்கிறேன், சொன்னால் தான் நமக்கு வந்துட்டு மக்களுக்கு ரீச் ஆகணும்.